ஒரு பெரிய பாரத்த இறக்கி வச்ச மாரி இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு வழியா இந்த சீசனோட முதல் வெற்றிய சந்திச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா யாரும் இந்த சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், ஓவர்டன் யாரையுமே கடிக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் இன்னைக்கான மேட்ச்ல செஞ்சுரிய போட்டிருக்காரு. லைக் இன்டர்நேஷனல்ல பார்த்த சஞ்சு சாம்சன பார்த்த மாரியே இருந்துச்சு. அண்ட் ருத்ராஜ் கைக்வாடையுமே இனிமே யாரும் கடிக்க மாட்டாங்க. நல்ல கேப்டன்சி பண்ணாரு அப்படின்ற மாரி கமெண்ட்ரிலயும் சரி, இப்போ ஒரு சில மீம்ஸ் பார்த்தேன். அதுலயும் சரி நல்லா பாராட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓவர்டன கூட லாஸ்ட் மேட்ச்லாம் போட்டு சரியான கடி கடிச்சிருந்தாங்க. இனிமே அதுவுமே நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான மேட்ச் டெல்லி வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸ்டார்டிங்ல சென்னை வந்து பேட்டிங் விளையாடி இருந்துச்சு. ருத்ராஜ் கைக்வாட் கொஞ்சம் சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் ரொம்ப அழகா விளையாடி லைக் ஸ்லோவா லைக் ரொம்ப தடால் புடால் அப்படின்னு விளையாடாம அவங்களோட விக்கெட்டை லாஸ் பண்ணாம நல்லா விளையாடி ஓரளவுக்கு 200 பிளஸ் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறமா டெல்லி கூட ஸ்டார்டிங் பவர் பிளேல ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. என்னடா போற போக்க பார்த்தா பொழந்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சென்னையோட ஃபீல்டிங்க இந்த டைம்ல பாராட்டியே ஆகணும். ரொம்ப நல்லா ஃபீல்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பவுலர்ஸுமே ரொம்ப நல்லா போட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சே தீரணும்டா அப்படின்ற மாதிரி ஜெயிச்சிருந்தாங்க. பட் எனிவேஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து தோனி வரல. சப்போஸ் தோனி மட்டும் இந்த மேட்ச் வந்திருந்தாருன்னா பேட்டிங் விளையாடாம இருந்திருந்தாலுமே தோனி வந்ததால தான் சென்னை ஜெயிச்சிச்சு அப்படின்ட்டு பசங்க சொன்னாலும் சொல்லிடுவாங்க. பட் இன்னைக்கான மேட்ச்ல நான் என்ன பார்க்கறேன்னா, டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறேன். எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி வரக்கூடிய மேட்ச்லயும் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கான மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.